இன்னைக்கு வீடியோவில் நம்ம 11th கம்ப்யூட்டர் சயின்ஸோட கீ ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி, எல்லாமே புக் பேக் தான் மோஸ்ட்லி கேட்டிருந்தாங்க. எவ்வளோ பேருக்கு சென்டம் வரும்ன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் சென்டம் வரத்துக்கு ஒரு 2-3 ஒன் வேர்ட்ஸ் வந்து ட்விஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒன் வேர்ட் நீங்கள் கரெக்டாக அப்படின்றதையும் செக் பண்ணுங்கள். போஸ்ட்டோட ஃபுல் ஃபார்ம் பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் 1 KB 1024 டிஸ்பிளே டிவைஸ் அப்படின்னாலே விஜய கனெக்டர் சிங்கிள் டாஸ்க் ஓஎஸ் வந்து MS தாஸ். இது தேவையானதை வச்சுட்டு தேவையில்லாததை ஹைட் பண்ணுறோம் அப்படின்னா அது அப்ஸ்ட்ராக்ஷன். எசென்ஷியல் ஃபீச்சர் மட்டும் வச்சா அப்ஸ்ட்ராக்ஷன். நிறையா பேர் இந்த கொஷின் தப்பாக எழுதிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிகாஸ் வந்து இங்கே 0வா 1ஆன்னு பார்க்காம போட்டிருப்பீங்க 0. ஸோ 0னா 0 1 2 3 4 எவ்வளோ இட்ரேஷன் வந்துருக்குன்னு என்னங்க 1 2 3 4 5. அப்போ 5 தான் ஆன்சர். நிறையா பேர் வந்து 4 5 6ன்னு மாற்றி போட்டிருக்க நிறையா சான்சஸ் இருக்குது. 5 தான் வந்து கரெக்டான ஆன்சர்ஸ். C++ வந்து யார் டெவலப் பண்ணால் ஜார்னே ஸ்ட்ரூப். மல்டிவே பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்னு எதை சொல்லுவோம் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட். ரிட்டன் அப்படின்னாலே வந்து எதை ரிட்டன் பண்ணும் அப்படின்னு தான் அப்போ ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நான் சொன்ன கொஷின் இதுதான். இதுவும் நிறைய பேர் தப்பாக எழுதியிருப்பீங்க 6 elements in அரே அப்படின்னு. அரேவோட இண்டெக்ஸ் வேல்யூ எப்பொழுதுமே வந்து 0லேருந்து தான் பிகின் ஆகும். ஸோ 0லேருந்து தான் நீங்கள் கணக்கு எடுத்துக்கணும். 0 1 2 3 4 5 தான் வந்து வருமே தவிர 6 வந்து போடக்கூடாது. டைரக்ட் ஆக்சஸ் பை ப்ரோக்ராம் வந்து புக் இன் ஒன் வேர்டு. டேட்டா ஹைடிங் ஆன்சர். இது காப்பி கன்ஸ்ட்ரக்டர் போட்டிருப்பீங்க. இது எல்லாமே புக் பேக் ஒன் வேர்டு தான். இது டெர்னரி ஆப்ரேட்டர் புக் பேக்கு. இது வந்து கன்ஸ்ட்ரக்டர். இது வேரஸ். 2 மார்க் பொறுத்த வரைக்கும் எல்லா 2 மார்க்கும் ரொம்ப ஈஸியானதாக தான் கேட்டிருந்தாங்க. அடுத்து 2 மார்க் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் சேவ் ஆஸ் ஆப்ஷன் இது கேட்டிருந்தாங்க. 3 மார்க் கம்பல்சரியுமே வந்து சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. அடுத்து டீட்டெயில் வந்து டீட்டெயிலில் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷனுக்கான ஆன்சர் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த டீட்டெயிலும் வந்து என்டர் த ஏஜ், நீங்களாக ஒரு ஏஜை என்டர் பண்ணணும். என்டர் த ஹைட், நீங்களாக ஒரு ஹைட்டை என்டர் பண்ணணும். நீங்களாக ஒரு வெயிட்டை என்டர் பண்ணணும். த வேல்யூஸ் என்டர்ட் ஃபார் ஏஜ் ஹைட் அண்ட் வெயிட் ஆர் அப்படின்னு போட்டு நீங்கள் என்ன ஏஜ் கொடுத்தீங்களோ அந்த ஏஜை இங்கே வாங்கணும். என்ன ஹைட் கொடுத்தீங்களோ அதை இங்கே கொடுக்கணும். என்ன வெயிட் கொடுத்தீங்களோ அதை இங்கே கொடுக்கணும். இதுதான் இதோட அவுட்புட்டு. டீபக் பொறுத்த வரைக்கும் டீபக் வந்து சும்மா ஈஸியாகவே ரொம்ப மைன்யூட்டாக பார்க்கணுன்னு தேவையில்லை. ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸ்டாரை எடுத்துகிட்டு ஹேஷ் போடணும். இங்கே செமிகோலன் வைக்கணும். இங்கே செமிகோலன் வராது. இங்கே சி அவுட்டில் சிம்பிள் மாற்றி போடணும். இங்கே வந்து ஸ்மால் ஐ கொடுக்கணும். இங்கே வந்து என்ன பண்ணணும், நம்ம சிம்பிள் வந்து மாற்றணும். அப்புறம் வந்து இந்த சைட் பார்த்தீங்கன்னா இன்ட்டு மெயின் பக்கத்தில் செமிகோலன் வராது. ரிட்டன் 0க்கு வந்து செமிகோலன் வைக்கணும். நீங்கள் இந்த பேப்பரில் சென்டம் வருமா, எவ்வளோ ஒன் வேர்டு வந்து ரைட்டாக இருந்தது, என்னோடய வீடியோ எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் வந்து போன வீடியோ வந்து CS ரிலேட்டடாக டாப் 25 டீட்டெயில்ஸ் போட்டிருந்தேன். அந்த டீட்டெயிலேருந்து தான் இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்துருந்துச்சு. அந்த டீட்டெயில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில் 5க்கு 4 டீட்டெயில்ஸ் எழுதலாம் அப்படின்னு. 4 தான் எழுத முடியும்னு நான் சொல்லியிருந்தேன். லாஸ்ட் கொஷின் கண்டிப்பாக டீபக்கிங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் சொன்னதை நீங்கள் பார்த்து படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக 4 டீட்டெயில் எழுதியிருக்கலாம். இன்றைக்கி 5th டீட்டெயில் வந்து டீபக்கிங் அட்டன் பண்ணியிருக்கலாம். எவ்வளோ பேருக்கு சென்டம் வரும், நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.